அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனங்கிழங்க வச்சு 2 விதமாக செய்ய போகிறோம். ஒரு இனிப்பு, ஒரு காரம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு பிடுங்கி வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் உள்ளது தான் நான் இன்றைக்கி பிடுங்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. தொலியை உரிச்சிட்டு தான் வேக வைக்க போகிறேன். தோலோடையும் சிலர் வேக வைப்பாங்க. எந்த மெத்தடில் வேணாலும் வேக வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி தொலியை உரிச்சிட்டு கிழங்க மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள். குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சொம்பு அளவுக்கு, நம்மளுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 3 விசில் வடித்தா போதும். கிழங்கு நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பனங்கிழங்கு வெந்து வந்துட்டு. இதை நம்ம அன்னைக்கே அரைச்சோன்னா கொஞ்சம் சதன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அன்னைக்கு உதிரியாக வேணுங்கிறதுக்காக மறுநாள் தான் அரைக்க போகிறேன். இது மறுநாள் கிழங்கு கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது புட்டு மாதிரி நம்ம மிக்ஸில் அரைக்கும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு உள்ள பீலின்னு சொல்லுவோம், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை சாப்பிட்லாம். அந்த நுனியை மட்டும் அதை எடுத்துட்டு கிழங்கு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள நார்லாம் வந்துடும். உங்களுக்கு நான் நல்லா கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 உரிச்சிட்டு நடுவில் உள்ள அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்புள்ள ஒரு வெரைட்டியும் காரமாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை 2 விதமாக நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில். இனிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, அதோட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிட்டு அதோட தும்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க க்ளீன் பண்ணி. ஃபஸ்ட்டு நான் பாதி அளவு சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக தேங்காய். இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது அப்படியே மிக்சியில் திரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உதிரியாக வந்திருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் பிடிக்கலை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது இது கூட பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்குன்னா ரொம்ப சேர்த்துறாதீங்க. காரம் அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாதது. தேவைன்னா தேங்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு. நான் பூண்டு சேர்க்கறது காமிக்க மறந்துட்டேன். 1 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ட்ரையாக திரித்து எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு காரமாக கிடச்சிருக்குது. இந்த மாதிரி 2 விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ரெசிபி காரம், ஒன்று இனிப்பு. நம்மளோட சுவையான பனங்கிழங்குல டக்குன்னு வேக வச்சு ஒரு 2 ரெசிபி செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.